Welcome back, students. In the last session, we have started the regulation of a function, kidney function. So, kidney actually when the function agano and at the same time it has to regulate their function. அது எப்படி function ஆகும் and how the secretion takes place இதெல்லாமே நம்ம last classல hormonal secretions பத்தி நம்ம பார்த்தோம், right? Hormonal secretion அப்படின்னு வரும்போது we have seen the hormone like ADH or vasopressin அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். Antidiuretic hormone or vasopressin we have seen. இந்த ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் வாசோப்ரெசின் இது ஆக்சுவலி வந்து எப்போது செக்ரீஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there must be some conditions and இந்த வாசோப்ரெசின் இது வந்து எப்படி செக்ரீஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are having anterior pituitary posterior pituitaryல the neurohypophysis அப்படின்றது posterior pituitaryயோட ரீஜன் நேம் தான் posterior pituitary. ஸோ posterior pituitaryல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா just there is a center called osmoreceptors and the osmoreceptors activate ஆகும்போது so it starts secrete the hormone like ADH or vasopressin இதுதான் நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம். பட் இது என்ன அப்படின்னா how the functions takes place and what are the conditions it need to be accomplished என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். whenever our body gets dehydration or இல்லைன்னா வந்து நம்ம பாடியில வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு ரைஸ் ஆகும்போது இந்த ஹார்மோன் அப்படின்றது செக்ரீஷன் ஆகுன்றத நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம். அட் த சேம் டைம் there must be some feedback mechanism is also there. இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன்ஸ் ஆக்சுவலா நடக்கும். இப்போ நம்ம சொன்ன ரெண்டு கண்டிஷன்ஸ் நடக்கும்போது it gives a positive feedback mechanism அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதோட மெக்கானிசம் எப்படி வந்து ஏடிஹெச் வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் this ADH அப்படின்றது facilitate பண்ணுது. Especially it will secrete in the region like distal convoluted tubule and collecting duct. Okay, இந்த ரெண்டு பிளேஸ்ல மட்டும்தான் வந்து ஆக்சுவலி வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்றதுக்கு அதுக்கான மெக்கானிசம்ஸ் இல்ல. அதோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it increase the number of aquaporins in this place. Okay, aquaporins இது இன்க்ரீஸ் பண்றதுனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிடிலையும் கலெக்டிங் டக்ட்லயும் இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து ஈஸியா ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். ரீஅப்சார்ப்ஷன் பண்றதுனால ஃபர்தரா நம்ம பாடியில வாட்டர் டீஹைட்ரேஷன் ஆகாமையும் ப்ரிவென்ட் பண்ணி நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் தென் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலான ஒரு லெவல்ல வந்து வாட்டரை வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து டீஹைட்ரேஷன்லாம் ஆகுமா பார்த்தீங்கன்னா ஆகாது இல்லையா? because we know that அந்த டைம்ல நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கும். அண்ட் அக்வாபோரின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம்ல இருக்கும். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே அந்த நேரத்துல வராது அப்படின்றத கொடுக்குறாங்க. அண்ட் வாட் வில் ஹேப்பன் இஃப் ஏடிஹெச் இஸ் நாட் செக்ரீட்டட் ப்ராப்பர்லி. இப்போ ஏடிஹெச் செக்ரீஷன் நார்மலா பண்ணல அப்படின்னாலும் இல்லைன்னா வந்து டிஃபெக்ட்ஸ் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இட் அல்டிமேட்லி லீட்ஸ் டு கண்டிஷன் கால்டு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த பர்சனுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா they will have excessive thirst and excretion of large quantities of urine. excessive thirst polydyspnea நம்ம சொன்னோம். அந்த excessive urine கண்டிஷனுக்கு நேம் என்ன பார்த்தீங்கன்னா polyuria அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் டீஹைட்ரேஷன். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா blood pressure டவுன் ஆகும். அண்ட் திஸ் பர்சன் ஆல்சோ ஹேவ் த கண்டிஷன் கால்டு பாலிஃபேஜியா, அதாவது ரொம்ப பசியும் அதிகமாகவே இருக்கும். So it leads to this condition. Okay, and then we will go to the next one. See here, இப்போ இதுல ஆக்சுவலி ஒரு புதுசா ஒரு இது கொடுத்துருக்காங்க, angiotensin converting enzyme inhibitors, that is ACE நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். angiotensin converting enzyme inhibitors are used to treat high blood pressure. Okay, angiotensin converting enzyme என்ன பண்ணுதுன்னா இது ஆக்சுவலி வந்து இன்ஹிபிட்டார்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அந்த ஹை பிளட் ப்ரெஷர் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு we are using this kind of inhibitors. Okay, using a flow chart explain why these drugs are helpful in treating hypertension. எதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணி ஹைப்பர் டென்ஷனை நம்ம வந்து ட்ரீட் பண்றோம் அப்படின்றத ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமா நம்ம பார்க்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Then first of all we will go to the renin angiotensin. Okay, this is a flow chart. இந்த flow chart எப்படி நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். I think yes. Okay,
So let us start with this renin angiotensin. The renin அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it's secreted, it is secreted from kidney. Kidney வந்து secrete ஆகக்கூடிய one of the enzyme அப்படின்னு சொல்லலாம். See here, the juxtaglomerulus apparatus, JGA ஷார்ட்டா கொடுக்குறாங்க. It's a specialized tissue in the afferent arteriole. So இது நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தா juxtaglomerulus-னாலே நம்ம என்ன சொல்லிருக்கோம், juxta means nearby. So juxta அப்படின்னா glomerulus apparatus-க்கு பக்கத்துல இருக்கிற பார்ட் தான் juxtaglomerulus apparatus. And இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா afferent arteriole. Afferent arteriole means நம்ம afferent and efferent ரெண்டு இது நம்ம பார்த்தோம் இல்லையா. Afferent அப்படின்றது தான் வந்து we are saying that in. Okay, afferent arteriole மூலமா blood enter ஆகும், efferent மூலமா blood actually வந்து வெளியே போகும். So we are saying that afferent அப்படின்றது இதுதான் கொடுக்குறாங்க. Afferent arteriole of the nephron that consists of macula densa. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா macula densa அப்படின்றது இருக்கு. And we are also having that granular cells. Okay, இதுல வந்து granular cells இதுல இருக்கு. The macula densa cells sends distal tubular flow. Okay, இதுல இருக்கிற மேக்குலா டென்சா செல் அப்படின்றது வந்து டிஸ்டல் டியூபுலர் ஃப்ளோவை சென்ஸ் பண்ணுதுன்றாங்க. டிஸ்டல் டியூபுலர் ஃப்ளோனா we are saying that that is the convective tubule, right? So அதுதான் இங்க இந்த இடத்துல பாக்குறோம். And affect afferent arteriole diameter. See here, so இது வந்து டிஸ்டல் டியூபுலர் ஃப்ளோவை சென்ஸ் பண்றதுனால afferent arteriole diameter அஃபெக்ட் பண்ணுதுன்றதை கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது நம்ம பார்க்கலாம். Whereas the granular cells secrete an enzyme called renin. So but ஆனா இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தான் நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா. See, arterial இந்த இருக்க ஒரு JGA அப்படின்றது வந்து ஒரு afferent arteriole இருக்கிற one of the specialized tissueன்றதை கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம், macula densa and granular cells. Okay, so அந்த macula densa cells என்ன பண்ணுதுன்னா distal tubular flowல சென்ஸ் பண்ணி அதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. என்னன்னா afferent arteriole அஃபெக்ட் பண்ணுது, டயாமீட்டர் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா செகண்டா நம்ம கிரானுலர் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் செக்ரீட் an enzyme called renin. ஸோ இதுதான் நம்ம சொன்னது கிட்னில இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த என்சைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் கிட்னி. அண்ட் இதை நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். See here, this is a flow chart. இதுல என்ன கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம். It's a schematic representation of the various hormone in the regulation of body fluid concentration. நம்ம பாடியில இருக்கிற அந்த fluid concentration பண்றதுக்கு ஒரு flow chart they have prepared. See here, so first பார்த்தா decreased extracellular fluid volume. Extracellular fluid volume decrease ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா so it's a decreased extracellular fluid volume நடக்குது. And it leads to cause increased sympathetic stimulation. நம்ம sympathetic சொல்றோம் இல்லையா, sympathetic nerve stimulation. ஸோ இது வந்து sympathetic neurons ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸ்டிமுலேட் ஆகும்போது இது sympathetic nerve systemக்கும் கிட்னிக்கும் ஃபங்க்ஷனை வந்து ரிலேட் பண்றாங்க. ஓகே, it increase the renin secretion. இது என்ன பண்ணுதுன்னா இப்போ ஆக்சுவலி வந்து ரெனினை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இன்க்ரீஸ் த ரெனின் செக்ரீஷன். அண்ட் ரெனின் செக்ரீஷன் ஆகும்போது அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனின் ஸ்டார்ட் ஆன உடனே இட் கன்வெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் வாட் எவர் த செக்ரீஷன் ஹேப்பன்ஸ் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்கும்போது we have seen like some of the enzymes, right? Pepsinogen அப்படின்னு ஒன்று பார்த்தோம். தென் இது லைக் some of the enzymes inactive formல நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ பெப்சினோஜென் அப்படின்றது இட் இஸ் inactive form. inactive formல இருந்து ஆக்சுவலா எப்படி அது வந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுதுன்றதையும் நம்ம லாஸ்ட் இதுல நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த inactive formல இருந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்ம், இதுல வந்து ஒரு inactive formல இருந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுது. Let us see that increased conversion of angiotensinogen to angiotensin 1. Okay, இது என்ன பண்ணுதுன்னா இப்போதைக்கு ஆஞ்சியோடென்சினோஜன்ல இருந்து angiotensin 1 கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, இட் கன்வெர்ட் டு angiotensin 1.
ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the increased conversion of angiotensin to angiotensin 2 by converting enzyme. ஆக்சுவலி இந்த ஆஞ்சியோடென்சினோஜென்ல இருந்து ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்தர் அதோட ஸ்டாப் ஆகாம it also starts to convert into like angiotensin 1ல இருந்து angiotensin 2க்கு கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, கன்வெர்ட் பண்ணும்போது it leads to constriction of blood vessels. ஸோ blood vessel கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, நவ் we will see in another perspective. அதே நம்ம வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த டிக்ரீஸ்டு எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் லீட்ஸ் டு டிக்ரீஸ்டு பிளட் பிரஷர். ஏன்னா நம்ம ஹை பிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணதை நம்ம பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் இதுல ஒரு அந்த ஸ்மால் ஃபேக்டர் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆஞ்சியோடென்சின் வந்து எப்படி ஆக்சுவலி வந்து பிளட் பிரஷரை ஹை பிபியை ரெடியூஸ் பண்ணுதுன்றதான் பார்க்க போறோம். ஓகே, see here. Decreased blood pressure leads to increased renin secretion and increased conversion of angiotensinogen to tensin 1 ஆகுது. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வேற விதமா எப்படி பண்ணுது பெர்ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம இதுலயே பார்த்தோம் இன்க்ரீஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் ஆஞ்சியோடென்சின் 1ல இருந்து டென்சினோஜென்ல இருந்து ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்தர் அதோட நிக்காம ஆஞ்சியோடென்சின் 1ல இருந்து 2வா திரும்ப கன்வெர்ட் ஆகுது. ஓகே, தென் அது வந்து சைமல்டேனியஸா ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ், ரைட்? எப்படி வந்து பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்றதை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். பட் see here கூடவே என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் பை ப்ராக்சிமல் டியூபிள். ஸோ நம்ம அது குளோமெருலஸ் அப்பரேட்டஸ்க்கு அப்புறமா வாட் வி ஹவ் சீன்னா ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபிள், ஹெனில்ஸ் லூப் அண்ட் டிஸ்டல் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபிள்ல it starts to reabsorb sodium. Okay, sodium இத வந்து reabsorption increase பண்ணுது. நார்மலா இருக்கிற லெவலை தாண்டி அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா it increase. Okay, it enhance it increase the sodium by proximal tubule இருந்து எடுக்குது. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா அப்போ சோடியம் இதை வந்து எடுக்கும்போது தென் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து it increases thirst also. Okay, thirst condition கொடுக்குது. அண்ட் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் செக்ரேஷன் ஆஃப் ஆல்டோஸ்டீரோன். ஸோ ஆல்டோஸ்டீரோன் ஹார்மோனையும் இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இட் ஆல்சோ டூஸ் திஸ். இந்த மாதிரியான ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் லெட் அஸ் கோ பேக் டு த ஃப்ளோ சார்ட். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டிக்ரீஸ் எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது இட் லீட்ஸ் டு டிக்ரீஸ் பிளட் ப்ரெஷர். ஓகே, பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது. அண்ட் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it increase renin secretion and conversion of இதே ப்ராசஸ் கன்வெர்ட் ஆகுது. சைமல்டேனியஸா நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா the increase secretion of aldosterone secretion increase ஆகுறது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். ஆல்டோஸ்டீரோன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன அது என்ன பண்ணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். It also increase reabsorption of sodium by distal converted tubule, increase secretion of potassium. See here. இது எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஆஞ்சியோடென்சின் 1ல இருந்து 2வா கன்வெர்ட் ஆகும்போதே நம்ம ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் பை ப்ராக்சிமல் டியூபிள் நம்ம பார்த்த மாதிரி அது பிசிடில நடக்குது. ஓகே, ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபிள்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த இடத்துல வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் தான் நடக்குது. பட் ஆனால் அது நடக்கிறதுக்கு வாட் வி ஆர் சேயிங் மீன்ஸ் distal convoluted tubule. Okay, distal convoluted tubule increase பண்ணி அதே at the same time secretion of potassium secretion பண்றாங்க. அதே நேரத்துல simultaneous பாத்தீங்கன்னா reabsorption of sodiumமும் அந்த distal convoluted tubule நடக்குது. See here, proximallyum நடக்குது. அதே மாதிரி aldosterone increase பண்ணி aldosterone hormone increase பண்ணி அதே distal convoluted tubuleயும் என்ன பண்றாங்கன்னா செக்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அதிகமாக்கி பட் ஆனா வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியமும் உங்களுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம பாடியில போத் லைக் ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபிள் பிளேசஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஈவன் டிஸ்டல் கன்வெர்டட் டியூபிள் பிளேசஸா இருக்கலாம். இது ரெண்டுத்துலயுமே அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தே இன்க்ரீஸ் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம். இதுதான் அவங்க முக்கியமா சொல்ல வர்றது. ஓகே, ஸோ இது பண்றதுனால நம்ம பாடியில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா
சோடியம் வந்து ஃபர்தரா எக்ஸ்கிரீஷன் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் see here the next one. அடுத்தது பாத்தீங்கன்னா decreased extracellular fluid volume leads to decreased fluid. See here. Decreased fluid and sodium delivery to the distal tubule. So இது வந்து decreased fluid content decrease ஆகுது, இல்லைன்னா வந்து sodium and or sodium அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Delivery to the distal tubule. So distal tubule டெலிவரி பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ரெனின் செக்ரேஷனா இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் அதோட கன்வர்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இதுல சொல்ல வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெனின் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ரெனினோட செக்ரேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 3 விதமா இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து பிளட் ப்ரெஷர் லோ ஆகும்போது, ஓகே, பிளட் ப்ரெஷர் லோ ஆகும்போது ரெனின் வந்து செக்ரேஷன் பண்ணுது. இல்லைன்னா வந்து சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஸ்டிமுலேஷன்ல ரெனின் செக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பாடியில ஃப்ளூயிடோட லெவல் பாத்தீங்கன்னா, அதுவும் டிஸ்டல் டியூபிள்ல ஃப்ளூயிடோட லெவல் வந்து கம்மியா இருக்கும்போது, செக்ரேஷன் கம்மியா இருக்கும் போதும் ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க. ஸோ திஸ் இஸ் த கேசஸ். இதுதான் நம்ம வந்து 3 விதமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ரெனின் செக்ரேஷன் தான் they are going to convert the angiotensinogen into angiotensin 1. That is அந்த inactive formல இருந்து active formக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then angio 1ல இருந்து 2வா கன்வெர்ட் ஆகுது and it leads to start the reabsorption of sodium in proximal converted tubule as well as distal converted tubule. Proximalல just டைரக்டா அது ஆக்சுவலி வந்து அந்த என்சைம் மூலமா அது இதை எடுத்துக்குது. அதுவே டிஸ்டல்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது நம்ம பார்த்தோம், ஆல்டோஸ்டிரான் செக்ரேட் பண்ணி ஆல்டோஸ்டிரான் மூலமா அது எடுக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்க, they have also given some of the characters like increased plasma concentration of potassium. நம்ம bloodல we have seen that plasma, right? blood plasma நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ பிளாஸ்மா புரோட்டீன் வேற, பிளாஸ்மா வேற. பிளாஸ்மா நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் த பிளட். ஸோ 2 விதமான பிளாஸ்மா நம்ம சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிளட்ல இருக்கிற பிளாஸ்மா, செகண்ட் நம்ம சொல்ற பிளாஸ்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are saying செகண்ட் கண்டிஷன்ல வந்து இம்யூன் செல்ஸ்ல நம்ம பிளாஸ்மா சொல்லியிருப்போம். பி லிம்போசைட் வரும்போது இட் கன்வெர்ட் இன்டு 2 டைப்ஸ். இது நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன். பிளாஸ்மா செல்ஸ் நம்ம சர்க்குலேஷன் சொல்லும்போது பிளட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இங்க சொல்ற பிளாஸ்மா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ல இருக்கிற பிளாஸ்மா. ஸோ இன்க்ரீஸ் பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் பொட்டாசியம் பிளாஸ்மால ஆக்சுவலி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆல்டோஸ்டிரோனோட செக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஆல்டோஸ்டிரோன் செக்ரேட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது, பொட்டாசியமை இன்க்ரீஸ் பண்ணி பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சிவியர் டிக்ரீஸ் இன் பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சோடியம். ஸோ ஒன்று வந்து பொட்டாசியம் மட்டும் இன்க்ரீஸ் ஆனால் ஆல்டோஸ்டிரோன் செக்ரேட் ஆக போகிறது அப்படின்றத தாண்டி ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா டிக்ரீஸ் பண்ணுது, ரொம்ப ரொம்ப டிக்ரீஸ் பண்ணுது. எதோட கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா சோடியமோட கான்சென்ட்ரேஷன். ஓகே, சோடியம் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணும்போது இதுவும் வந்து ஃபர்தரா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆல்சோ டேக் லைக் லீட் டு செக்ரீட் த ஆல்டோஸ்டிரோன் ஹார்மோன். ஸோ ஆல்டோஸ்டிரோன் ஹார்மோன் அட்லாஸ்ட் என்ன பண்ணும், இப்போ இது வந்து எதனால வந்து ஆக்சுவலி ஆப்போசிட்டா கான்ட்ரடிக்ஷனா ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க. see here இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆல்டோஸ்டிரோனை செக்ரீட் பண்ணுது, ரைட்? ஆல்டோஸ்டிரோன் ஹார்மோனை அதிகமா செக்ரீட் பண்ணுது. ஆல்டோஸ்டிரோனோட ஒர்க்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து டிஸ்டல் கனெக்டட் டியூப்ல இருக்கிற சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். தட் இஸ் த கேரக்டர். இப்போ பொட்டாசியம் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் பண்ணுது. தட் இஸ் இப்போ நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் சோடியம் கான்சென்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகுதோ அப்பயும் வந்து ஆல்டோஸ்டிரோன் அதிகமாகுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அகெயின் டு ரீஅப்சார்ப் த சோடியம். ஆல்டோஸ்டிரோன் ஃபங்க்ஷன் இதுதான். ஓகே, ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அப்படின்றது தான்.
இப்போ distal cavity tubeலையும் reabsorption பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, right? Then let us go to the next slide. இதுதான் வந்து இந்த இது எல்லாமே வந்து நிறைய ஹார்மோன்ஸ் எப்படி வந்து ஆக்சுவலி ரெனின் இஸ் அ ஹார்மோன், இட்ஸ் நாட் அன் என்சைம். ரெனின் அப்படின்றது ஹார்மோன். அந்த ரெனின் ரெனின் இஸ் அ ஹார்மோன், கிட்னில செக்ரேட் ஆகக்கூடிய ரெனின். அதுவே இந்த ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நம்ம ஒரு ரெனின் ஸ்டடி பண்ணியிருக்கோம். There are two types of renin which is studied in our body. RENNIN. இந்த ரெனின் அப்படின்றது ஆக்சுவலா வந்து கிட்னில செக்ரேட் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ஹார்மோன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெனின் ஹார்மோனை பத்தி பார்த்தோம், ஆல்டோஸ்டிரான் பத்தி பார்த்தோம். இது வந்து இதுல இருக்கக்கூடிய என்சைம் ஹார்மோன்ஸ் அவ்வளவுதான். பட் ஆனா இந்த ரெனின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல we have said that குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் பண்றதுக்கு ரெனின் என்சைம், this is an enzyme, this is a hormone. RENIN அப்படின்றது ஹார்மோன், RENNIN என்சைம். ஓகே, there is a difference between renin and renin. ஓகே, இப்ப பாருங்க, a fall in globular blood flow. globular நம்ம glomerulus அப்படின்னு இருக்கு, அந்த glomerulus regionல blood flow reduce ஆகும்போது glomerular blood pressure and glomerular filtration rate can activate, actually spelling மாத்தி கொடுத்திருக்காங்க, can activate JG, that is the juxtamedullary cells, to release renin which converts the plasma protein. அது என்னன்னா ஆஞ்சியோடென்சினோஜன்ல இருந்து ஆஞ்சியோடென்சினா 1 கன்வெர்ட் பண்ணுதுன்றாங்க. ஸோ எப்போ வந்து ஆக்சுவலி குளோமருலஸ்ல பிளட் ஃப்ளோ கம்மி ஆகுமோ அந்த நேரத்துல குளோமருலர் பிளட் ப்ரெஷரும் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் சேர்ந்து, ஆக்சுவலி குளோமருலர் பிளட் ப்ரெஷர் நமக்கு தெரியும் இல்லையா, குளோமருலஸ்ல ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்குன்றது நம்ம we have already seen that. அது அந்த குளோமருலர் பிளட் ப்ரெஷரை நம்ம எப்படி வந்து பார்த்து எந்த இடத்துல மீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குளோமருலர் ஃபில்ட்ரேட்டை ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு கால்குலேஷன் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுது, ஃபிகரை தான் கொடுத்துருவோம். குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அதுதான் அவங்க சொல்றாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they activate JG cells, that is juxta medullary cells ஆக்டிவேட் பண்ணி ரெனின் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுது. ஓகே, டு ரிலீஸ் ரெனின் இது என்ன பண்ணுது அப்படின்னா பிளாஸ்மா புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணுதுன்றாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம பிளாஸ்மா புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணி ஆஞ்சியோடென்சினோஜன், ஓகே, அதை வந்து ஆஞ்சியோடென்சின் 1 ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் எங்க இருந்து செக்ரீஷன் ஆகுது, எந்த சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சிந்தசைஸ் இன் த லிவர். ஸோ லிவரோட ஃபங்க்ஷனும் அந்த இடத்துல கிட்னியோடதும் வந்து மோர் ஆர் லெஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, now see here the angiotensin converting enzyme, it is called otherwise called as a ACH, angiotensin converting enzyme convert. இந்த enzyme நம்ம இந்த இடத்துல பார்க்கல, right? Just a minute. Yes, angiotensin converting enzyme தான், that is angiotensin converting enzyme converts angiotensinல இருந்து angiotensin 2 கன்வெர்ட் பண்ணுது, ரைட்? ஸோ இது என்ன பண்ணுது, 2 கன்வெர்ட் ஆன உடனே angiotensin 2 இப்போ ஃபர்தரா என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ண போறதா நம்ம பார்த்தோம் இல்லையா. இட் ஸ்டிமுலேட் சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் இன் த ப்ராக்சிமல் கன்வெர்டிவ் டியூபிள். நம்ம அந்த ஃப்ளோல பார்த்ததை இங்கே கொடுக்குறாங்க. ஸோ சோடியமா எப்படி ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் கன்வெர்டிவ் டியூபிள்ல இருந்து பை வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வாசோனா அந்த டியூப் இருக்குல்ல, பிளட் வெசல்ஸோட டியூப், அந்த டியூபை கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது. கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்றதுனால பிளட் வெசல்ஸ் ஆக்சுவலி வந்து ஃபர்தரா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுல இருக்கக்கூடிய சோடியம் எல்லாமே ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுன்றாங்க. அண்ட் இன்க்ரீசஸ் த glomerular blood pressure. So they also increase the இப்போ வந்து glomerular blood pressure increase பண்ணுது. ஓகே, இப்போ angiotensin 2 act at different sites such as heart, kidney, brain, adrenal cortex and blood vessels.
ஸோ இந்த கன்வெர்ட்டிங் என்சைம் என்ன பண்ணுதுன்னா 1ல இருந்து ஆஞ்சியோடென்சின் 1ல இருந்து 2வா கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணது மட்டும் இல்லாம ப்ராக்சிமல் கனெக்டிவ் டியூபிள்ஸ்ல இருந்து சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது. ஓகே, அது எப்படி ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் at the same time they also increases the glomerular blood pressure. இதுதான் நம்ம பார்த்தோம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சியோடென்சின் 2 அப்படின்றதும் நிறைய இடத்துல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. லைக் ஹார்ட் இருக்கலாம், கிட்னி, பிரெயின், அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் ஈவன் பிளட் வெசல்ஸ். இந்த இடத்துல எல்லாமே ஆஞ்சியோடென்சின் 2 ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Here it stimulates adrenal cortex. Adrenal cortex, we have already seen that. So kidney oda shape irukku, imagine. So this is the kidney, imagine. So kidney shape irukleya, and the kidney la we are having like or chinnada or triangle like structures madiri irukum. So let me change the color. இந்த இடத்துல வேண்டாம். ஜஸ்ட் பார்க்கிறதுக்கு ஒரு ரொம்ப லைட்டா வந்து ஒரு ட்ரையாங்கிள் லைக் ஷேப்ல இருக்கும். எந்த இடத்துல இருக்கும் பிரசன்ட் ஆகியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் பற்றி நம்ம ஃபர்தராக எந்த இடத்துல ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கேன் ஸ்டடி இன் ஹார்மோன்ஸ் பற்றி, எண்டோக்ரைன் சிஸ்டம் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து இந்த we will discuss this adrenal cortex and adrenal medulla. Okay, so இந்த கார்டெக்ஸ் சாரி this is adrenal. ஓகே, இது வந்து கிட்னிக்கு மேல ஒரு சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் லைக் ஷேப்ல இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரினல் கிளாண்ட் இப்ப எப்படி நம்ம வந்து கிட்னில அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மிடுலா நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினல்லையும் they also have outer cortex and inner medulla. கார்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ரீஜியன்ஸா வந்து 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அதுல இருக்கும். இன்னர் மிடுலா சிம்பிளா தான் இருக்கும். இந்த 3 ரீஜியன்ஸ்ல இருந்து ஹார்மோன் செக்ரீஷன் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்டு எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ். அதுதான் நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணோம் இல்லையா? எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் அப்படின்ற சர்க்குலேஷன் நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 3F, தட் இஸ் ஃபைட், ஃப்ரைட் அண்ட் ஃப்ளைட். இதுக்காக யூஸ் ஆகும். Let us see here. So it stimulates adrenal cortex to secrete aldosterone. Aldosterone cortex la secretion ஆகும். ஓகே, aldosterone ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மினரல் மெட்டபாலிசம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய மினரல்ஸை அது ஆக்சுவலி ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணும். தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் aldosterone. ஓகே, தட் காசஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் மட்டும் இல்ல, கூடவே வந்து பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன் அப்படின்றாங்க. சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த டிஸ்டல் கனெக்டட் டியூபிள் அண்ட் கலெக்டிங் டக்ட். ஓகே, ஸோ ஆல்டோஸ்டிரோனும் நம்ம ஆன்டிடைரட்டிக் ஹார்மோன் தான் டிஸ்டல் கனெக்டட் டியூபிள் கலெக்டிங் டக்ட்ல இருந்து எப்படி வந்து வாட்டர் வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுதுன்றது மெக்கானிசம் பார்த்தோம். பட் ஹியர் யூ கேன் see that it also reabsorb by secreting aldosterone பண்ணுதுன்றாங்க. It increases the glomerular blood pressure and glomerular filtration rate. இது என்ன பண்ணுது? glomerular blood pressure increase பண்ணுது. At the same time glomerular filtration rateயும் increase பண்ணுது. So this complex mechanism is generally known as renin angiotensin aldosterone system, RAS அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க. RAAS. ரெனின்றது ஹார்மோன், ஆஞ்சியோடென்சின். ஸோ ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரோன் இது மூணுமே வந்து ரிலேட் ஆகுது அப்படின்றதுனால we are called them as a renin angiotensin aldosterone system. ஓகே, இதை பத்தி நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல வேரியஸ் ஹார்மோன் என்னென்ன செக்ரீஷன் பண்ணுதுன்றதும் we have seen, right? See here, this is the how the renin form and how the aldosterone secrete. இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. And இதுக்கடுத்து ஃபர்தரா வரதை வந்து we will discuss in this next class. Thank you, students.